போட்ட ஆர்டரு ஏன் நீங்கள் மாத வாரியாக கொடுக்க மாட்டேன்னு கேட்கறதுக்கு அவங்களுக்கு தான் அதிகாரம் உண்டு. அந்த இந்த மேனேஜ்மெண்ட் போர்டுக்கு நீங்கள் போய் கேட்டிங்கன்னா நாளைக்கு என்ன சொல்லுவாங்க? சுப்ரீம் கோர்ட்டில் போய் நாம் பெட்டிஷன் போட்டு தண்ணியை கொடுக்குறது இல்லைன்னா நாங்கள் பேசி தீர்த்துக்கிறோம். அப்போது அந்த நம்ம வாங்கணும் பாருங்க, அந்த ஆர்டரு வீணாக போயிடும். அதனால தான் கண்டிப்பாக நாம் யாரும் போகக்கூடாதுன்னு இப்போ இல்லை, நாங்கள் இருக்கும்போதே இந்த மாதிரியெல்லாம் வரும். அந்த நேரத்தில் நாங்கள் யாரும் போகிறதில்லன்னு சொல்லுவோம். ஏன்னா எனக்கு ரைட்டு கொடுத்துட்டாங்க, சுப்ரீம் கோர்ட் ரைட்டு கொடுத்துருக்காங்க, ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இவங்கிட்ட போய் கெஞ்சிய தேவையில்லை. நான் பேச வேண்டியதெல்லாம் காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டு, சென்ட்ரல் கமிஷன், மிஞ்சி போனால் அந்த நெடுவாளத்துறை அமைச்சரி, இதுதான் நாங்கள் பார்க்கணுமே தவிர நாங்கள் போய் அவர்கிட்ட போய் நீங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டுறீங்களான்னு கேட்டால் அந்த ஆர்டரே செல்லாதவன் ஆக்கிற மாதிரி போயிடும். அதனால தான் அதுக்கு ஜாக்கிரதையாக எல்லாரும் முடிவு பண்ணி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு முதலமைச்சர் அவர்கள் போவதற்கு முன்னாலாவது எங்களையெல்லாம் கூடாடி பரவாயில்ல, சட்டமன்றத்தில் இருக்கிற எதிர்கட்சிகளையாவது கூட்டி ஒரு ஆலோசனை செஞ்சிருக்கான். எல்லா எதிர்கட்சிகளும் கொடுத்து பேசியிருக்கலாம், அதையும் செய்யலை. ஆகையினால முதலமைச்சர் எதுக்காக போனாருன்னு யாருக்கும் தெரியல. நானாக யூகித்து சொல்கிறேன், இதுக்கு போனால் இதாடி விடுறோம். எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த புதுசுல இங்கிருந்து கர்நாடகாவுக்கு போயிட்டு அப்புறம் இருந்த நீர்வளத்துறை அமைச்சருடைய வீட்டுல ஐயா நாங்களே 100 தடவை பேசியிருக்கேன். அது அப்போ கோர்ட்டுக்கு நான் போகாதப்போ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்துடுச்சு, நம்ம கையில் கிடச்சிட்டான், பட்டா கிடச்சி மாதிரி நமக்கு. அதை வச்சுக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு இதுக்கு போகிறோம்.